இருக்கிறதுலே 13வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன குடுத்துருக்கான்? இஃப் sin இன்வெர்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டூ y. அதாவது நம்ம நார்மலா என்ன பண்ணியிருப்போம்? இங்க நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் xன்னு எழுதியிருப்போம். ஓகேவா? இந்த தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்துருப்போம். அந்த தீட்டா வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு பார்த்துருப்போம். அதுதானே? இப்போ அதுக்கு பதிலா இங்க என்ன குடுத்துருக்கான்? yன்னு குடுத்துருக்கான். விஷயம் அவ்வளோதான். அப்போ அந்த தீட்டா அதாவது இந்த தீட்டா வேல்யூ வந்து எதுக்குள்ள லை ஆகியிருந்திருக்கும் பர்ட்டிகுலரா அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இப்போ சைன் இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் சைன் ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷனை தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சுப்பா. மொத்த ஆன்சரும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சைன் ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து க்ளோஸ் -1லேருந்து 1லேருந்து போகும். மேப்பிங் டு -π/2லேருந்து π/2க்குள்ளே இருக்க போகிறான். ஸோ உங்கள் தீட்டா வேல்யூ வந்து எதுக்குள்ள லை ஆகியிருப்பான்? இந்த கோடொமைன் ரேஞ்சுக்குள்ள. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பர்ட்டிகுலராக அந்த ஒரு எக்ஸு அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸுக்கு அந்த தீட்டா வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த தீட்டா வேல்யூ அந்த பர்ட்டிகுலர் டொமைனுக்குள்ளே என்ன வேல்யூ எடுத்திருப்பான் அதுக்குள்ளே இருக்கானா அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த தீட்டா வேல்யூ இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தானே இருப்பான். ஸோ அதனால் -π/2 + π/2 இவனுக்குள்ளே தானே இருந்திருப்பான். ஸோ இது ஓகே தானே. ஸோ அதனால் இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஒய். ஸோ ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு -90லேருந்து +90க்குள்ளே உங்களுக்கு லையாக இருந்திருப்பான். ஸோ ஆப்ஷன் என்னன்னா பி. இதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 16வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வெர்ஸ் ஆஃப் √3